ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, என்ன தேவையோ அதை சொல்வது. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய குரு இருந்தார். முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவர் பல ஊருக்கும் சென்று பிரசங்கம் செய்யக்கூடியவர். அவரோட பேச்சை கேட்டு நிறைய பேர் ஆர்ப்பரிப்பாங்க. நிறைய ஆன்மீக ஞானங்களும் அவருக்கு உண்டு அப்படின்னு மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பெயரும் இருந்தது. அவரை ஒரு கிராமத்தில் பிரசங்கம் செய்ய கூப்பிட்டுருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ஊரில் பயங்கர மழை, இடியோட சத்தம் கூடிய மழை வந்ததுனால மக்கள் அங்க வருவது நின்று போச்சு. மக்கள் எல்லாருமே கலைஞ்சி போயிட்டாங்க அப்படின்ற செய்தியும் வந்தது. குரு குதிரைக்காரனோட அந்த இடத்த அடைஞ்ச போது அங்க மக்கள் யாருமே இல்லை. குரு அங்க யாருமே இல்லை அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பிரசங்கத்தை செய்யவே விருப்பம் இல்லாம இருந்தது. பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாற்றம். இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் அவருக்கு மனசே இல்லை. அவரு யோசித்தபடியே இருந்தாரு. அப்போ குரு அருகில் இருந்த குதிரைக்காரனை பார்த்து, என்னப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குதிரைக்காரனை சொன்னான், ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுங்க. நான் 30 குதிரை வளர்க்குறேன். புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்க ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தாங்க திரும்புவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட குரு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியானாரு. பலார்னு யாரோ அவரோட கன்னத்துல அரைஞ்சா மாதிரி இருந்தது குருவுக்கு. அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தன்னோட பிரசங்கத்தை ஆரம்பிக்கவும் செஞ்சாரு குரு. தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு சரமாரியா போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டாரு குரு. பிரசங்கமும் நல்லபடியா முடிஞ்சது. அந்த குரு அந்த குதிரைக்காரனை பார்த்து பெருமையா கேட்டாரு, எப்படிப்பா இருந்தது என் பேச்சு அப்படின்னு. அவர் பேச்சுல ஒரு சின்ன மிதப்பும் இருந்தது. குதிரைக்காரன் அவர்கிட்ட பவ்யமா சொன்னான், ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்று தெரியுங்க. நான் புல்லு வைக்க போற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரே குதிரைக்கே கொட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். குரு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டாரு. மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னா புரியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மைத்தான் முட்டாளாக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.